சுருக்கமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தخل العشر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 நுழைந்தால், இந்த ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்து விட்டால் ஷத்த மிஸரஹு அவர்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான், ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான், ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ள போகிறான் என்றுதான் அர்த்தமாகும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் ஷத்த மிஸரஹு என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள். சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த இறுதி 10 இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று விடக் கூடாது, இபாதத்து தான் நோக்கம் என்பதற்காக மனைவிமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள். ஷத்த மிஸரஹு. மேலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள், அஹ்யா லைலஹு. என்ன இபாரத் தெரியுமா அரபியிலே இது? சுப்ஹானல்லாஹ். அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். எப்படி? வணக்க வழிபாட்டின் மூலம், அல்லாஹ்வை நின்று தொழுவதன் மூலம், குர்ஆனை ஓதுவதன் மூலம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம், தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள். இரவு முழுக்க அல்லாஹ்வை நின்று தொழுவார்கள், பாதங்கள் எல்லாம் வீங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி 10 இரவு வணக்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது முஃமினுடைய உள்ளம் ஆனந்தம் அடையும். ஒரு முஃமின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடையப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்திலே ஈடுபடுவான். ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்யா லைலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். வஐகத அஹ்லஹு, மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்புவார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல, அல்லாஹ்வை வணங்குவதற்கு உள்ள இரவுகள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள். அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது. இதில் உறங்காதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும்
தன்னுடைய குடும்பத்தார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 இரவுகளை அடைந்தால், இறுதி 10 நாட்களை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தியாகம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள். எதில்? இபாதத்தில், அல்லாஹ்வை வணங்குவதில். இந்த வேகத்தை, இந்த விவேகத்தை, இந்த தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்ட மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள், இறுதி 10 இரவுகள், பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான். அல்லாஹுவை மட்டுமே ஒரு முஃமின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும். உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும். அவனுடைய எண்ணம் எல்லாம் மறுமையை பற்றியதாக, ரமதானுடைய பிரிவை பற்றியதாக, அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக, இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆம், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில், இந்த இறுதி 10 இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்வொர்க்கிற்கு எல்லாம் வேலை கிடையாது, பேஸ்புக்கு எல்லாம் வேலை கிடையாது, வாட்ஸ்அப்பிற்கு எல்லாம் வேலை கிடையாது. மொபைலை தூக்கி ஓரத்திலே வைத்து விடுங்கள். குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள். முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10ஐ அமைத்துக் கொள்வார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆம், விழிப்படைந்து கொள்ளுங்கள். யார் மறதியில் வாழ்கிறார்களோ, யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு சொல்லுவார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஓர் இரவு இருக்கிறது, அந்த இரவின் கண்ணியம் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர். நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் வமா அத்ராக என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போகிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்அத்தை தொழுதால் 1000 மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுக்கு கொடுக்கிறான். ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால், ஒரு திர்ஹமை ஒருவன் செலவழித்தால்
1000 மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான். அவன் வாழ்நாள் முழுக்க இபாதத் செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது. وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. அதோடு மட்டும் நிறுத்தி விட்டாடா, இன்னும் சிறப்பு இருக்கிறது. تنزل الملائكة والروح. யார் வருகிறார்கள்? யார் வருகிறார்கள்? இந்த லைலத்துல் கத்ர் என்றால் அல் கதர் அல்லது அல் கத்ர் அல்லது அவு கதர் என்றால் ஒரு அர்த்தம் நெருக்கமாகுதல் என்ற அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூய்மையான படைப்பு, அல்லாஹ்வுடைய சுத்தமான படைப்பு, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த படைப்பு, அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும். வர்ரூஹ். யார் வருகிறார்? யார் வருகிறார்? சாதாரணமானவர் அல்ல. எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர், எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர். தூதர் முஹம்மது ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹையை கொண்டு வந்தவர். அந்த ஜிப்ரீல் வஹையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே அப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு விசாலமாக இருக்கும். அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும்? அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும், சாந்தி ஏற்படும், நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மேலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகஹ் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதமாகும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகஹ், இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான், மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து. இதுதான் இந்த வருடத்துடைய விதி. இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான். இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் நோயோடு வாழ்வான். இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக. அவன் அறியவில்லை, அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று. என்ன ஒரு புரிதல் பாருங்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரியும்? அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும்? யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான். எப்போது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு? எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி 10 இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். லைலத்துல் கத்ருடைய இரவை
ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். நபி மிஸ்கீன், நாம் எல்லாம் ஏழைகள், அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு அளித்தார்கள். அடுத்த நபி மொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதானுடைய வித்ருடைய நேரங்களில், அதாவது ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில் வித்ருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் 21, 23, 25, 27, 29. இந்த 5 இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்துல் கத்ர் இருக்கிறது. தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீதுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் 23 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீதுகளில் 25, 27, 29 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீதுகளில் 21 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த 5 இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. என்ன அடையாளங்கள் இதற்கு? ஒருவன் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இரவில் சந்திரன் இருக்கும். ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ, ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும். வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும். அந்த நாளுடைய, அந்த லைலத்துல் கத்ருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது, நடுநிலையோடு இருக்கும். அந்த நேரத்திலே சூரியனுடைய, காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது. சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது. இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள். எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது. ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை, எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள். அது இந்த இரவில் வீசப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் சொன்னார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது. இருக்கிறதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யார் அறிவித்த ஹதீஸுகள் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதரா? மஅதல்லா, இயாது பில்லாஹ். இதுவெல்லாம் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள். இது மட்டும்தான் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது? கேள்வி எவ்வளவுங்க? பெரிய கேள்வி, அப்படிதானே? முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது? எதை கொண்டு அதை வரவேற்பது? என்ன கூறுவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், அவர்கள் சொன்னார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துஆவை ஓதுங்கள். ஒரு பக்கத்திற்குள்ள துஆ அல்ல, 2 பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துஆ அல்ல, ஒரே வரியில் 3 வாக்கியங்களை கொண்ட துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவில் அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது? இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன? எவ்வளவோ நீளமான துஆக்கள் இருக்கிறது, எவ்வளவோ அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன? அல் அஃபு
அல் கஃபூர், இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும். மன்னிப்பவன் என்று பொருள்படும். அல்லாஹும்ம இன்னக அஃபூ, அல்லாஹும்ம இன்னக கஃபூர். வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல. அல்லாஹுவை இன்னக கஃபூர் என்று கூறாமல் இன்னக அஃபூன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன். நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் எம்முடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது, எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் அல்லாஹ்வும் அந்த அடியானும் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான். நெருக்கமாக்கி கேட்பான், அதஅரிஃபு தம்ப கதா, அதஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா? இந்த பாவத்தை நீ அறிவாயா? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். விசாரிக்க மாட்டான், நினைவை ஏற்படுத்துவான். அவன் சொல்லுவான், யா ரப்பி யா அரிஃப், யா ரப்பி யா அரிஃப், யா ரப்பி யா அரிஃப். அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ். மறைக்க முடியாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அவனிடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான், அவ்வளவுதான், அழிந்தேன் நான். அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான், நான் அழிந்தேன், இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன். ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது, எனக்கு தண்டனை தான் என்று அந்த அடியான் எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானை கவலைப்படாதே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அக்ஃபிருஹா லக்கல் யௌம். இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன், இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன், சென்று விடு என்று. ஹிசாபை யஸீரா. இதுதான் முஃமின்களை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை. முஃமின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், யாருக்காக செய்தாய், இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான். மூவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். ஒருவர் ஷஹீத், ஒருவர் குர்ஆனை ஓதுபவர், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர். ஷஹீதை அழைத்து அல்லாஹ் என்ன கேட்பான், நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய்? அவர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய், இது உண்மை அல்ல, நீ செய்தாய், உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக. இது பாவிகளுடைய விசாரணை. அல்லாஹ் கூறுவான், இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று. ஷஹீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இது கஃபூர். ஆனால் அஃபு என்றால் அல் மஹூ, அல் அஃபு என்றால் அல் மஹூ, நீக்குதல் என்று அர்த்தம், அழித்தல் என்று அர்த்தம், அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம். இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது, துஹிப்புல் அஃபுவ, நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது. அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும், நீக்கப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா ரப், என் இறைவனே, நீ மன்னிக்க கூடியவன், பாவங்களை நீக்க கூடியவன்,
பாவங்களை அழிக்கக்கூடியவன். இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ்? எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை அழித்து விடு, நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாக. அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எல்லாம் அறியவில்லை அதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுகிறான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். மன் தல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார்? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன் தல்லதி யஸ்அலுனி ஃபஉதியஹ், யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மன் தல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹ், என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார்? நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை. ஆனால் அல்லாஹ்வுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு. இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அதுபோல்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து இதே கேள்வியை கேட்கிறான். தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும், மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும், மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். யார்? யார்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். எந்த ஏழையும் மக்காவில் மதீனாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி 10கள் சதகாவால் நிரப்பப்படும் நபித்தோழர்களுடைய காலத்தில். ஏன்? சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும். அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்தோழர் ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார், குர்ஆனை ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள். தங்களுடைய மரணத்துடைய நாள், மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காண்பிக்கப்பட்டது. மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு இருக்கிறது இந்த ரமதானில். இன்னும் பலர் ஒரு ஜுஸ்ஐ கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இன்னும் பலர் குர்ஆனுடைய 10 ஜுஸ்ஐ கூட அவர்கள் முடிக்கவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா? ரப்புடைய கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணும்? இவர்கள் தங்களை முஃமின்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குர்ஆனில் இருந்து தூரமாகி அவர்கள் அழித்துக் கொள்ளட்டும் அந்த எண்ணத்தை, இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முஃமின்கள் யார்? இதா ذكر الله وجلت قلوبهم
وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். தராவிஹ் தொழுகையில 8 ரக்காத்திலே நிக்க முடியல, அவரால் குர்ஆனை கேட்க முடியல. அல்லாஹ் பாதுகாப்பான. குர்ஆன் அப்படி மாறிவிட்டது. அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால்தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது, அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது, அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும், அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புரிதலை எமக்கு தருவானாக. இன்று வரை குர்ஆனை ஓதாதவர்கள் எத்துணை பேர்? ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒரு முறை முடிப்பது, பலகீனத்தின் பலகீனம். ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி 10களில் ரமதானை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. இந்த ரமதானுடைய நம்முடைய வாழ்வை இந்த குர்ஆனோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அருள் செய்யட்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி 10களை அடைந்தால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃபை விட்டு விலகியது கிடையாது. நம்மிடத்தில் மிக குறைந்து போன ஒரு அமல் அது. வேலை பளு இருக்கும், அல்லது அவருடைய நிறுவனத்திலே